வெங்காயம் நறுக்கும் பொழுது இனி ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இது போல் அசத்தல் டிப்ஸ் தெரிந்தால் அசத்திடுவீங்க. சமையலறை என்பது வெறும் உணவு தயாரிக்கும் இடமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆரோக்கிய வாழ்க்கையை கட்டமைக்குமான இடமாகும். அங்கு நாம் பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், எண்ணெய் என அனைத்தும் சிறிது கவனத்துடன் பாதுகாக்கப்பட்டால் உணவின் சுவை மட்டுமின்றி அதன் மருத்துவமும் அடங்கியிருக்கிறது. உருளைக்கிழங்கை நறுக்கி வைத்துவிட்டால் அது சில நிமிடங்களில் பழுப்பு நிறமாக மாறிவிடும். அது சுவைக்கு நன்றாக இருக்காது. அதனால்தான் நறுக்கியதும் தண்ணீரில் போட வேண்டும். இது இயல்பான நிறத்தையும் நன்மைகளையும் நிலைத்து வைக்கும். அதே போன்று காய்கறிகளை நறுக்குவதற்கு முன்பு கழுவாமல் விட்டுவிட்டால் அதன் மேல் இருக்கும் அழுக்கு, பூச்சிக்கொல்லிகள் அல்லது மண்ணின் தூசுகள் கத்திக்குள் ஊடுருவி உணவுடன் கலந்துவிடும். மேலும் கழுவிய பிறகு நறுக்கினால் அதில் இருக்கும் நீரில் கரையும் விட்டமின்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். இது ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை வழிமுறையாகும். பழங்களை நறுக்கும் போது அவை விரைவில் ஆக்சிடோசனல் நிறம் மாறிவிடும். குறிப்பாக ஆப்பிள். அதை வெட்டும் கத்திக்கு சிறிது எலுமிச்சை சாறு தடவி வைத்தால் வெட்டியதும் பழுப்பு நிறமாக மாறாமல் குளிர்ச்சியுடன் இருக்கும். இதுவே ஒரு யுக்திதான். இதே போன்று கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகளை நீண்ட நாட்கள் பசுமையுடன் வைத்திருக்க அதன் மேல் தளிர் பகுதிகளை வெட்டி சுத்தமான துணியில் கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வாசனையும் சுத்தமும் நெடு நாட்கள் நீடிக்கும். வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்ணில் எரிச்சல் ஏற்படும் என்பதற்காக பலர் அதனை தவிர்க்க முயல்கிறார்கள். ஆனால் சிறிய யுக்தி ஒன்று இருக்கிறது. வெங்காயத்தை தோல் சீவி இரண்டாக வெட்டி 10 நிமிடம் தண்ணீரில் வைக்க வேண்டும். பின்னர் நறுக்கும் போது கண்ணில் எரிச்சல் வராது. இதுதான் நம் பாட்டிகளின் பரிசோதிக்கப்பட்ட கைவழியாகும். பச்சை மிளகாயின் மேல் காம்புகளை வெட்டி சுத்தமாக சுருட்டி ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது சற்றும் வாடாமல் பசுமையுடன் இருக்கும். பொதுவாக நாம் உணவுகளை எண்ணெயில் பொரிக்கும் பொழுது எண்ணெயை தேவையான அளவுக்கு காய வைக்காமல் போட்டு விடுகிறோம். இது உணவு அதிக எண்ணெய் உறிஞ்சி பராமரிப்பை இழக்கச் செய்யும். எண்ணெயை நன்றாக காய வைத்த பிறகு பொரித்தால் சுவையும் சுகாதாரமும் நிலைத்து நிற்கும். சமையலில் தேங்காயை சேர்க்கும் போது அதை இறுதியில் சேர்ப்பதே சிறந்தது. தொடக்கத்திலேயே சேர்த்துவிட்டால் அது வாசனையற்றதும் வாடியதுமான சுவையை கொடுக்கும். அதேபோல் பூரியை மென்மையாகவும் உப்பும்படியும் தயாரிக்க கோதுமை மாவுடன் சிறிது அரிசி மாவு கலந்து பிசைய வேண்டும். இது பூரிக்கு தேவையான உருட்டுத்தன்மையை தரும். இவையெல்லாம் சாதாரண தகவல்களாய் தோன்றினாலும் உணவின் தரத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யும் நுண்ணறிவுகள் இந்த வழிமுறைகள் பாட்டிகள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கங்கள் தான். ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கையில் இவற்றை மறந்து விடுகிறோம். மீண்டும் அதனை கடைபிடிக்க தொடங்கினால் உங்கள் சமையல் மட்டுமல்ல, குடும்ப ஆரோக்கியமும் நிலைத்து நிற்கும்.